வணக்கம். டாக்டர் ஸ்ரீனிவாஸ், கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட், எம்ஜிஎம் ஹெல்த் கேர், சென்னை. என் கூட இன்றைக்கி டாக்டர் மீனாட்சி சுந்தரம் இருக்காரு, டைரக்டர் அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜி, எம்ஜிஎம் ஹெல்த் கேர், சென்னை. October 29th is celebrated every year as World Stroke Day. அது உலக பக்கவாத தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுது. அதை ஒட்டி இன்றைக்கி நம்ம வந்து we are having this podcast where we are going to talk about stroke. Let's know all about stroke, or rather more about stroke. Hello sir. Hello. So sir, stroke அப்படின்னா என்ன சார்? இப்போ ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம காமனாக பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறோம். பக்கவாதம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் கை கால் வரலைன்ற அர்த்தத்துக்கு வந்துருக்கு இல்லையா? அதனால் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு. இப்போ ஸ்ட்ரோக்கை வந்து மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு இரத்த ஓட்ட பாதிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் மொத்தமாக. ஆனால் கொலோக்கியலாக எல்லாரும் யூஸ் பண்ணுற வேர்டு வந்து பக்கவாதம் தான். ஸோ ஸ்ட்ரோக்குன்றது அதுதான். ஸ்ட்ரோக் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். அது நிறைய இடங்களில் தவறாக பயன்படுத்துகிறாங்க. அது அறியாமையால் வர்ற விஷயம். ஆனாலும் ஸ்ட்ரோக்குன்றதுக்கு அதுதான் அர்த்தம். ஸோ அதை தான் இப்போது எல்லாருக்கும் ஈஸியாக அது ஞாபகத்தில் வரணும் அப்படிங்கிறக்காக நம்ம பிரெயின் அட்டாக் அப்படின்ற வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ ஒய் ஏன் இந்த ஸ்ட்ரோக்கை பற்றி இவ்வளோ பேசணும், ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு? அதாவது இப்போது ஸ்ட்ரோக் ஏற்பட்டதுக்கப்புறம் அந்த நம்ம குறிப்பிட்ட ஒரு சில மணிக்குள்ளே வைத்தியம் பண்ணலைன்னா பெர்மனன்ட் டெபிசிட்ஸ், அதாவது அவங்க வாழ்க்கையோட தரம் இழந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு நிறைய பேர் படுக்கையாகி இல்லாட்டி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வராங்க. அதனால் தட்ஸ் வாட் வி கால் அஸ் போஸ்ட் ஸ்ட்ரோக் தி மார்பிடிட்டி. அதாவது அந்த பாதிப்பு வந்து இப்போ அந்த மாதிரி ஏற்படக்கூடிய டிசபிலிட்டியோ அதனால் ஏற்படக்கூடிய ஊனங்களோ அது ரொம்ப அதிகம். அதனால தான் ஸ்ட்ரோக் வந்து ஆக்சுவலாக மெடிக்கல் ரீசன் ஃபார் அந்த மார்பிடிட்டிகளாக ரொம்ப ஹை காஸ்ட் ஆகும். இப்போது அதனால் இதை வைத்தியம் பண்ணுற நேரமும் வைத்தியம் பண்ணுற அந்த அவசரமும் எல்லாரையும் சென்று அடையணுன்றது ரொம்ப ரொம்ப இதுதான். ஸோ இப்போ நம்ம பேசுகிறோம், ஸ்ட்ரோக் வந்து அவேர்னஸ் வேணும்னு நிறைய பேசுகிறோம். பட் இஸ் இட் மோர், யூ திங்க் இட் இஸ் பிகமிங் மோர் காமன் நவடேஸ்? அதாவது இப்போ ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோமே. இப்போ ஏன் ஸ்ட்ரோக் ஏற்படுதுன்னு நமக்கு தெரியணும்ல. இப்போ வந்து 2 வகையான ஸ்ட்ரோக் இருக்குது, 2 வகையான மூளை பாதிப்பு ரத்த ஓட்டத்தில். ஒன்று ரத்தம் கசியலாம், இன்னொன்று ரத்தம் தடைப்பட்டு போகலாம் ரத்த ஓட்டம். அது ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் வர்சஸ் இஸ்கெமிக் ஸ்ட்ரோக். அது வந்து ஒரு 5 ஸ்ட்ரோக் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், ஒரு ஹெமராஜிக் ஸ்ட்ரோக். ஒரு சதவீதத்தில் பார்த்தா 80%, 20% இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அது எந்த நாடு எந்த இடம் அப்படின்றத பொறுத்து அது மாறவும் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு ஜப்பானில் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்ஸ் ரொம்ப ஹை. அது மாதிரி ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். இப்போ நம்ம பொதுவாக உலகத்தில் உள்ளது இதுதான். இப்போ அது ஒவ்வொன்றுக்கும் அதுக்குரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லும்போது முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய லேக் ஆஃப் எக்ஸசைஸ், நம்ம உடல் பயிற்சிகளும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடும், நம்ம எப்படி ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் ஆரோக்கியமற்ற உணவுகளை அவங்க உட்கொள்கிறோம், அதை பொறுத்து நம்மளோட பாதிப்புகள் ஏற்படுது இல்லையா? ஸோ இப்போ இந்த இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்குக்கோ இல்லாட்டி இந்த ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குக்கு மோஸ்ட் காமன் இம்பார்ட்டன்ட் திங் பிபி, இப்போ ஹைப்பர் டென்ஷன், அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன். இப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி இல்லையா? ஸோ இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்பில் definitely it is probably getting, we don't have definite numbers. We know and we see that the incidence is increasing even amongst younger population. ஸோ நீங்கள் எங்கன்னு சொல்லும் போது வாட் ஐ எம் டேக்கிங் ஆஃப் இஸ் நவ் வி ஹேவ் அ பெட்டர் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, பீப்புள் லிவிங் டு அன் ஓல்டர் ஏஜ். அதனால் கூட ஸ்ட்ரோக்கோட இன்சிடென்ட்ஸ் மைட் பி கோயிங் அப் வித் மோர் பீப்புள் லிவிங் இருக்கலாம். ஆனால் நமக்கு அதாவது யூ டாக்கிங் அபவுட் த லைஃப் ஸ்பேன். இப்போ லைஃப் ஸ்பேன் கூடுறதுனால நம்ம நிறைய ஓல்டேஜ் டிசீசஸ் பார்க்குறோம் அப்படின்றது உண்மை தான். நிறைய விஷயங்களை we are handling more people at an older age with neurological problems in general.
அதில் ஸ்ட்ரோக்கும் இருக்குது. ஆனால் அது மாத்திரமே இல்லாமல் யங்கர் பீப்புள்ளையும் அஃபெக்ட் பண்ணாது இல்லையா? அப்போ அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதெல்லாம் ரொம்ப பெரிய ஃபேக்டராக. I think that's a very valid point. ஏன்னா ரீசெண்டாக as we were discussing, இப்போ வந்து more people who live in cities, urban population much more likely to have strokes than in rural population. Again, the lifestyle difference makes is quite a significant change from urban to rural. அதனால் அது ஒரு பெரிய ரீசனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக. அதாவது இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் ஒரு ஸ்டடியில் ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க, அர்பனில் வந்து இன்சிடென்ஸ் இஸ் ஹையர் நகரங்களில் கிராமப்புறங்களோட. கிராமப்புறம் இன்றைக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. இன்னும் நம்ம அதை பீஸ்ஃபுல்லாக விட்டு வச்சுருக்கோம், அது பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அர்பனில் வந்து இன்சிடென்ஸ் இஸ் ஹையர். அண்ட் தட் ஐ திங்க் ஹேஸ் டு டூ வித் நாட் ஓன்லி லைஃப் ஸ்டைல், பட் தெர் இஸ் அனதர் பிக் thing which was at the theme of World Stroke Day a year or 2 years ago was pollution. Air pollution by itself is a risk factor for most of these cardiovascular diseases, including stroke. அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். So you talked about pollution and lifestyle being two big risk factors. Where are common risk factors that we can avoid, that can rather modify, which can lead to stroke? Right. ஒரு நம்பர் ஒன் மாடிஃபைட்னு கேட்டுட்டீங்க, அதனால நான் அந்த பார்ட்டுக்கு முதல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்பர் ஒன் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஸ்ட்ரோக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏஜ் தான். கண்டிப்பாக மாடிஃபை பண்ண முடியாது நம்மளால், வேறு வழியே கிடையாது. வயசு எல்லாரும் கேட்டேன், அதனால ரொம்ப தெளிவாக கேட்டீங்க. இருந்தாலும் இது தெரியணும். நம்பர் ஒன், நான் எல்லாம் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் 80 வயசில் யோசிச்சா உங்கள் வயசு தான் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்கக்கிட்ட. பட் அதான் உண்மை. வயசு தான் நம்பர் ஒன், பட் இட் இஸ் அ நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர். அதே மாதிரி ஆணா பெண்ணா அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை, அது பிறவியில் ஏற்படுற விஷயம். ஆண்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ இது ரெண்டும் நான் மாடிஃபையபிள், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் நம்மளை ஆணாக படிச்சுட்டா, அதாவது நம்ம 80 வயசு வரைக்கும் இருக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா நமக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்க தான் செய்யும். அது தவிர மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது ஹார்ட்டுக்கு நம்ம ஹார்ட் அட்டாக்கு சொல்கிறோம், இது எல்லாருக்கும் புரிகிறதுக்காக சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் ஹார்ட் அட்டாக் என்ன ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டால், சுகர் இருந்தால் வரும், பிபி அதிகமாக இருந்தால் வரும், உடம்பு பருமனாக இருந்தால் வரும், இனிமேல் அதிகமாக நடக்காமல் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் பண்ணால் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸ்மோக்கிங் இஸ் அ பிக் ரிஸ்க் ஃபேக்டர். அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் இருந்துன்னா, மது இருந்துன்னா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாம் சொல்லுவாங்க. அதே ரிஸ்க் ஃபேக்டர் தான் இங்கே இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்குக்கும் அதே ரிஸ்க் ஃபேக்டர் தான். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சிம்பிளானா, மூளைக்கு இரத்த ஓட்டம் தடைப்பட்டால் அதுக்கு பேர் ஸ்ட்ரோக், ஹார்ட்டுக்கு இரத்த ஓட்டம் தடைப்பட்டால் அதுக்கு பேர் ஹார்ட் அட்டாக். ஸோ வியாதி ஒன்று தான், இடம் தான் வேறு. இப்போ இது ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ நம்ம சொன்ன இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் இது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒரு ஆய்வில் ரொம்ப வருஷம் முன்னாடியே வந்தது, இன்றைக்கு வரைக்கும் இட் ஹோல்ட்ஸ் ட்ரூ. ஹைப்பர் டென்ஷன் and smoking are the two major risk factors for ischemic stroke. Hemorrhagic stroke எடுத்துக்கிட்டோம்னா hypertension and uncontrolled alcohol intake. These are the two major risk factors for hemorrhagic stroke. So BP is a common factor in both. கண்டிப்பாக நம்மளுடைய பிபியை கண்ட்ரோலில் வைக்கணும். சுகரை இருந்தால் சுகரை ரெகுலராக செக் பண்ணணும், சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். உடல் பருமனை குறைச்சே ஆகணும், பிஎம்ஐன்னு சொல்லுவோம் ஆண்களெல்லாம். ஸோ அதை குறைச்சே ஆகணும். அதே மாதிரி ரெகுலராக வாக் பண்ணுறது, ரெகுலராக நடக்கிறது, ரெகுலராக ஏதாவது எக்ஸசைஸ் செய்கிறது. எந்த வகையான எக்ஸசைஸும் யூஸ்ஃபுல் தான். நடக்கலாம், ஆடலாம், ஓடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் ரொம்பவே அவசியம் வாழ்க்கைக்கு. இப்போது இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உட்காந்தே இருக்கிறதே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். நவ் சிட்டிங் இஸ் கால்ட் பாசிவ் ஸ்மோக்கிங். ஸோ நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்துருந்தால் ஒரு சிகரெட்டு குடித்ததுக்கு சமம். ஸோ அதுவே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டெஸ்க் ஜாப், இன்றைக்கி நிறைய பேர் டெஸ்க் ஜாப், கம்ப்யூட்டர்ஸ்னு உட்காந்துடுறாங்க, டாக்டர்ஸ் இன்க்ளூசிவ். நானே சில நேரம் உட்காந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓபியில் கண்டினியூஸாக உட்காந்துருக்கிறேன். ஆனால் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சா, எந்திரிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி, முடிஞ்சால் சேர்லேயே சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வந்து உட்கார்றது எல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை கண்டினியூஸாக உட்கார்றது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். வெரி வெல் செட் சார். திஸ் மாடிஃபைட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸோட
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லைஃப் ஸ்டைல் ஆஸ் யூ புட் இட் ஆல் டுகெதர். அவன் இந்த வருஷத்தோட ஸ்ட்ரோக் டே டீமே வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஸ்ட்ரோக் பி மோர் ஆக்டிவ்ங்கிறது தான் எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் கோயிங் அரவுண்ட் வேர்ல்டு இந்தியன் ஸ்ட்ரோக் அசோசியேஷன்லேருந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி as you said, is there a recommended level of physical activity? அதாவது ஒருத்தருடைய கேப்பபிலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்குள்ளே நம்ம இப்போ போகலைன்னாலும் எவ்வளோ செய்யலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ உதாரணத்துக்கு என்ன வகையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு ஏரோபிக் ஆக்டிவிட்டி, நடக்கிறதோ ஓடுறதோ சைக்கிளிங் பண்ணுறதோ இல்லை நீங்கள் டாய்ச்சி டான்ஸிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்கிறது ரொம்ப நல்லது. அதோட கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸும் நல்லது. அது மொபிலிட்டிக்கும் அது யூஸ்ஃபுல். எவ்வளோ பண்ணலாம்? ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு, வாரத்தில் 5 நாள் இஸ் குட் எனஃப். அரை மணி நேரத்துக்கு மேலே பண்ணால் பிரயோஜனம் இல்லையா? இருக்க தான் செய்யும் அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் நீங்கள் ஒரு 45 நிமிஷம் 1 மணி நேரத்தை தாண்டினதுக்கப்புறம் பெரிய பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்காது. நல்ல உடம்புக்கு நல்ல சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா இந்த அரை மணி நேரம் டு 45 மினிட்ஸ். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து இன்டென்ஸாக எக்ஸசைஸ் பண்ணலாம். நான் வந்து சும்மா அப்படியே பேக்கெட்டில் கை விட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஒரு அரை மணி நேரம் நடந்து வந்தெல்லாம் அது சேர்த்தே கிடையாது. இந்த இதுலேயே சேர்த்தே கிடையாது. நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்க நிறைய பேர் அதை தான் செய்கிறாங்க. ஜாலியாக ஃபோனில் பேசிக்கிட்டு காற்று வாங்கிட்டு அது பேரோட பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸோட. அதெல்லாம் போயிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதே ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இட்ஸ் a very very important thing for you to keep your mind free, meet your friends, be happy, meet younger friends, all the better, keeps you active. ஆனால் இந்த எக்ஸசைஸ்னு வரும்போது ஆக்டிவாக பண்ணணும். அந்த எக்ஸசைஸை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாவது ஆக்டிவ் எக்ஸசைஸ் இருக்கணும். நல்லா பிரிஸ்க் வாக்கிங் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. அது மாதிரி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளோட கார்டியக் ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம எது செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு மருத்துவரை ஆலோசிச்சுட்டு நம்ம செய்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது வந்து நீ டாக்கிங் about this, you're talking about older people. யங்ஸ்டர்ஸ் வந்து there should not be any age limit of starting this exercise. Correct. The younger you catch them, it is better. If it has to be become a habit, it's better that they start early. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ ஏர்லியாக ஆரம்பித்து இதை ஒரு பார்ட் ஆஃப் தர் லைஃப் ஆக்கிட்டால் they can prevent so many things, so many aspects. ஒரு சிம்பிளான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோமே, 70 வயசில் எவ்வளோ இண்டிபெண்ட்டாக நீங்கள் இருப்பீங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நடக்கிறீங்க வைக்கிறீங்கன்றதை டிசைட் பண்ணுற ஒரே ஃபேக்டர் வந்து 35 வயசில் நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்கன்றது தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் விதைக்கிற விதை தான் உங்களுக்கு பின்னாடி அது கூட பலன் வரும். இதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம சொல்கிறோம் யங்ஸ்டர்ஸ்லேயும் ஸ்ட்ரோக் வரலான்னு யூ மென்ஷன். தட்ஸ் வை வி சஜஸ்ட் ஸ்டார்டிங் எவ்ரி திங் ஏர்லி. இப்போ யங்ஸ்டர்ஸில் வர ஸ்ட்ரோக்குக்கும் ஓல்டர் பீப்புளோட ஸ்ட்ரோக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? அதாவது டிஃப்ரென்ஸ்னால் பேசிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆர் த சேம். அதே நேரத்தில் இப்போ ஒரு ரொம்ப சின்ன வயசில் வரும்போது மரபணு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சில பேருக்கு இருக்கும். அது வந்து அவங்க கையில் இல்லை, ஆனால் அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கலாம். அது மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வர்றதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் வந்து இந்த தீய பழக்க வழக்கங்கள் தான். அதை ஒரு முக்கியமான ஃபேக்டராக எடுத்துக்கணும். ஆனால் இப்போது அதனால ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் will remain the same. Only thing at particular ages there are other factors that we think about. யங்ஸ்டருக்கு ஸ்ட்ரோக் வந்தால் மூளையில் ரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்படுறதுல முதல்ல மூளைக்குள்ளேயே ரத்த ஓட்டம், இந்த ரத்த நாளங்கள் அடைக்கிறது ஒரு வகை. வேறு எங்கேயாவது ஒரு பாதிப்பு இருந்து, இப்போது உதாரணத்துக்கு இருதயத்தில் பாதிப்பு இருந்து அங்கே ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகி அது மேலே போய் மூளை அடைக்கிறதுன்றது எம்பாலிக் ஸ்ட்ரோக். ஸோ ஒரு யங்ஸ்டருக்கு வயது குறைந்தவருக்கு ப்ராப்ளம் வந்தால் நம்ம முக்கியமாக இதெல்லாம் முதல்ல ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம சொன்னீங்க ஸோ இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக், we always say 2 types. ஸோ கிளினிக்கலாக ஐ மீன் பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரோக் வருதுன்னு ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ரெக்கவரிலையோ இல்லை ப்ரெசன்டேஷன்லையோ? இல்லை, முதல்ல ப்ரெசன்டேஷனில் ஒன்றும் ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் மூளையில் எந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுதோ அதை பொறுத்து ஸ்ட்ரோக். இப்போ கை கால் மூளை வந்து ஒரு பெரிய மாஸ்டர் போர்டு மாதிரி வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குது, மெயின் போர்டு இருக்குது. மெயின் போர்டில் ஃப்ரிட்ஜுக்கு ஒன்று இருக்குது, ஒரு 3 ஃபேஸ் இருக்குது. ஒரு ஃபேஸை கலட்டினா இந்த ரூமில் ஃப்ரிட்ஜு, அந்த ரூமில் ஹீட்ரு, இந்த ரூமில் ஏசி ஒர்க் பண்ணாது, அப்படியே ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம மூளையில் அதுக்கு ஒரு ஏரியா இருக்குது.
இப்போ அதில் கை கால் அசைக்கிறதுக்கு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே பாதிப்பு ஏற்பட்டால் அது ரத்த ஓட்டம் தடைப்பட்டாலும் ரத்தம் கசிஞ்சாலும் பாதிப்பு உண்டு தான். கை கால் அசை இல்லாமல் போய்டும், அது பக்கவாதன்றோம். இதே பேச்சு இடது பக்கம் மூளை நிறைய பேருக்கு, அந்த இடது பக்கம் மூளையில் பேச்சுக்குரிய பாதிப்பு ஏற்பட்டால் பேசுகிறது புரியாமலோ பேச முடியாமலோ இல்லை ரெண்டும் சேர்ந்தோ வரலாம். கண் பார்வை பாதிப்பு ஏற்படலாம், காது கேட்குறதுல பாதிப்பு ஏற்படலாம். இந்த பேச்சு புரியலாம் செய்யும், பேசுகிறது மாத்திரம் கிளியராக வராமல் போகலாம். பேலன்ஸில் பாதிப்பு ஏற்படலாம். இந்த மாதிரி எந்த இடத்துல மூளையில் பாதிப்பு ஏற்படுதோ அது இந்த மெயின் போர்டில் எந்த இடத்துல நமக்கு இந்த ஃபியூஸ் போகுதோ அதை பொறுத்து எஃபெக்ட் இருக்கிற மாதிரி. ஸோ அது இட் டசன்ட் டிஃபர். அதெல்லாம் ஒரு காலத்தில் இப்போ ஸ்கேன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை வச்செல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாட் அப்ளிகபிள் எனிமோர். ஃபஸ்ட்டு திங் டு டூ இஃப் சம்படி சஸ்பெக்டட் ஹேவ் அ ஸ்ட்ரோக் இஸ் டு கெட் அ ஸ்கேன் டன். முதல்ல ஸ்கேனை பண்ணி இது ரத்த கசிவாக ரத்த ஓட்டம் தடைபட்டிருக்கான்னு தெரிஞ்சால் வைத்தியமே மாறும். இப்போ நம்ம அப்படி இப்போ சஸ்பெக்ஷன் சொன்னீங்க சார், லிங்க் டு தட் வென் டு யூ சஸ்பெக்ட் ஸ்ட்ரோக் இருக்கலாமா, இவங்க வீட்டில் எங்கள் கூட இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்கலாமாங்கிறது வென் கேன் வி சஸ்பெக்ட்? ரைட், அதுதான் இப்போது அந்த கேம்பெயின். இப்போ அந்த சொன்ன மாதிரி வேர்ல்ட் ஸ்ட்ரோக் ஆர்கனைசேஷன் விச் இஸ் த ஆர்கனைசேஷன் விச் செலிப்ரேட்ஸ் வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே, உலக பக்கவாத தினம் உலகம் எங்கும் அக்டோபர் 29 முடிவு பண்ணது வேர்ல்ட் ஸ்ட்ரோக் ஆர்கனைசேஷன் தான். அப்போது இந்த they actively promote this be fast அப்படிங்கிற ஒரு அக்ரோனிம். பி ஃபாஸ்ட்னா வேகமாக செயல்படு அப்படின்னு அர்த்தம் வர மாதிரி சே. ஸோ பி ஃபாஸ்ட்னா நம்ம பின்னா பேலன்ஸ் இஷ்யூஸ், ஐனா ஐ இஷ்யூஸ், ஐனா கண் பார்வையில் ஏதாவது பாதிப்பு, கண் ரெண்டாக தெரியுது இல்லை மறைக்குது, இந்த மாதிரி. எஃப்னா ஃபேஸ், இப்போ பார்க்கும்போது ஒரு பக்கம் வாய் கோணி போயினாலோ இல்லாட்டி ஒரு பக்கம் முகம் இறங்கின மாதிரி இருந்தாலோ. ஏ ஆம்னா கையை நீட்டினா இப்படி ட்ராப் ஆகுது, அந்த கையில் செயலிலேருந்து போகிறதோ மரத்து போகிறதோ இல்லை அந்த கை கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதோ, இதெல்லாம் ஏல வரும். எஸ்ன்னு ஸ்பீச், பேச்சில் பிரச்சனை, இப்போ தான் பேசணும், பேச்சில் பாதிப்பு ஏற்படுறது, அதெல்லாம் வந்துருச்சுன்னா டைம் நேரம் உடனே கூப்பிடுங்க ஆம்புலன்ஸை. டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது? எவ்ரி மினிட் நம்ம வேஸ்ட் பண்ணும்போதும் 19 லட்சம் செல்கள் மூளையில் பாதிப்பு ஏற்படும் ஸ்ட்ரோக் ஏற்பட்ட உடனே. அதனால் 19 லட்சம்ன்றது 1.9 மில்லியன்னு சொன்னால் கூட இம்பேக்ட் இருக்காது. 19 லட்சம் செல்கள் ஒருத்தர் போனால் இப்போ ஒரு இமேஜின் பண்ணி பார்க்கலாம், ஒரு அரை மணி நேரம் லேட் பண்ணால் எத்தனை செல்லு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் ரெக்கவரிக்கு. ஸோ முக்கியமான விஷயங்கள் இந்த ஏர்லி ரெக்கக்னிஷன் ஆஃப் ஸ்ட்ரோக், அதை உடனடியாக நம்ம பார்த்துட்டோம்னு உடனடியாக அதை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ட் காக் இன் த ஹோல் வீல் ஆஃப் மெடிக்கல் கேர் ஃபேமிலி ப்ராக்டிஷனர்ஸ். பட் திஸ் மெசேஜ் இஸ் ஆல்ரெடி பீயிங் கன்வே டு த ஃபேமிலி ப்ராக்டிஷனர்ஸ் டூ. நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபேமிலி டாக்டரை தான் எல்லாத்துக்கும் கன்சல்ட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரோக் மாதிரியோ ஹார்ட் அட்டாக் மாதிரி விஷயங்கள் வரும்போது மாத்திரம் தயவுசெய்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சிடி ஸ்கேனாவது ஃபெசிலிட்டியோடு இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இம்மீடியட்டாக போயிடும். சிடி ஸ்கேன் சென்டருக்கு போய் கூட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷமும் முக்கியம் ஸ்ட்ரோக் ஏற்பட்டோடாங்க. ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டால் இம்மீடியட்டாக ஸ்கேன் பண்ணுறதோ உடனடி வைத்தியமோ, இப்போ கிளாட் பஸ்டிங் ட்ரீட்மெண்ட்னா ரத்தம் உறைஞ்சிருக்கு உடனே ஒரு மருந்து கொடுக்கணுன்னா நம்ம 4.5 மணி நேரத்துக்குள்ளே கொடுத்தாகணும். 4.5 மணி நேரம் வரைக்கும் டைம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. 4.5 மணி நேரம் வரைக்கும் தான் கொடுக்க முடியாது. 4.5 நிமிஷத்தில் கொடுத்தா எவ்வளவோ நல்லது, உடனே சரியாகிறது வாய்ப்பு. அதனால் 4.5 மணி நேரம் வரைக்கும் ஒரே வைத்தியம் இல்லை. 4.5 மணி நேரம் லிமிட், அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பார்த்த நிமிஷத்தில் இந்த டைம் ஸ்டார்ட்ஸ், அப்போவே இந்த டைம் ஸ்டார்ட். ஸோ இம்மீடியட்டாக அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும். இப்போது அதுக்கு மேலே வைத்தியங்கள் இருக்குது கிளாட் பஸ்டிங்கை தவிர. இப்போது அந்த குழாயில் ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டால் அந்த அடைப்பையே எடுத்து விடுறது, விச் வி டூ த்ராம்பெக்டமி பண்ணுறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வி ஆர் நவ் ஏபிள் டு டூ. இப்போது அதுவும் இதே தான். அதுவாக இருந்தாலும் பெரிய இரத்த நாளத்தில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே எடுக்கிறதா இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம். ஒரு இடத்துல இரத்த ஓட்டம் தடைப்பட்டு போச்சு, மூளை பாதிப்பு அது இந்த இரத்த ஓட்டம் தடைப்பட்டனால மூளையில் சில செல்கள் சாக ஆரம்பித்து அதை இன்ஃபாக்ட்னு சொல்கிறோம். அந்த பாதிப்பு அதிகமாகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துட்டோன்னா நல்லது தானே, மூளையில் பாதிப்பு இருக்காது இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஷுட் ரிமெம்பர்.
இந்த 4.5 மணி நேரம் 6 மணி நேரம் 24 மணி நேரம் அது வரைக்கும்லாம் வைத்தியம் இருக்குன்னு சொல்கிறோமே ஒழிய ஒவ்வொரு நிமிஷமும் இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாக்டர்ஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரோக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க, தே ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர்ட். இதை ஆஃபர் பண்ணுவாங்க, நம்ம உடனே டிசிஷன் எடுக்கணுங்கிறத மென்டல் ப்ரிப்பரேஷனோட போனீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த விட தான் நிறைய தெரியணும். ஐயோ அடுத்து என்ன செய்யணும், எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது தானே. சரி பிரச்சனை வந்துருச்சு, அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியணும். மென்டல் ப்ரிப்பரேஷன்றது என்ன செய்யலாம், இந்த மாதிரி வைத்தியங்கள்லாம் இருக்குது, நம்ம இந்த மாதிரி போயிட்டோம்னா நமக்கு இது சரி பண்ணக்கூடிய விஷயன்றது அவங்களுக்கு புரியணும். அதுதான் அந்த ஒரு அவேர்னஸ் வரணும். அது அன்ஃபார்ச்சுனேட்லி even in advanced countries like United States, it's pretty low, except for in some states where active campaign has gone on. So it is not a new thing anywhere. எங்கேயும் உலகத்தில் எதுவும் எல்லா இடத்துலையும் இதே இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக வரும். இப்போது ஆவரேஜாக எவ்வளோ பேர் இந்த மாதிரி டைம்குள்ளே வராங்க வித்தின் அட்லீஸ்ட் இன் இந்தியா ஒரு சென்னை? இல்லை, இது ஒரு எக்ஸாக்ட் ஃபிகர் நமக்கு கிடையாது. பட் in advanced country like USA, they improved it from around 10-12% to around 30%. USA where they have facility, where they have the 911 dedicated ambulance way எல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ கூட they could only improve this to there. Even there they couldn't reach go beyond 50, they couldn't go beyond 70. I think they're improving. Some places like Michigan Stroke Network, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் they have tried. இப்போ நிறைய வெளிநாடுகளில் இதெல்லாம் டபுள் டிஜிட்டில் இருக்குது, அவ்வளோதான் ஒழிய எதுலேயுமே அதிகமாக கிடையாது. ஸோ நம்ம ஊர்லேயும் அது ரொம்ப கம்மி, நம்ம ஊரில் ரொம்ப கம்மியாக தான் வருது. ஞாபகம் வச்சுக்குவோம், ஸ்ட்ரோக் எவ்வளவு ஏற்படுது நம்ம ஊரில். நம்ம பாப்புலேஷன் யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஊரில் வந்து ஒரு கணக்கு இருக்குது, 40 செகண்டுக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்து இந்தியாவில் எங்கே ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ த ப்ராப்ளம் இஸ் ஹியூஜ். தி சொல்யூஷன்ஸ் ஹாவ் டு பி ரியலி tailor made and those have to be sought after. நம்ம வேஸ்ட் பண்ணுற டைம் எல்லாம் நம்ம அத்தனை இந்தியர்களை நம்ம வந்து லூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம், அவ்வளோ ஒர்க் ஃபோர்ஸை லூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் தட் திஸ் ரீச்சஸ் பீப்புள் அண்ட் they come to the hospital immediately. ஸோ இப்போ நீங்கள் இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் சொன்னீங்க சார், கேன் கிளாட் பஸ்டிங் பண்ணலாம், கிளாட் ரிட்ரீவல் பண்ணலாம், த்ரோம்பெக்டமி பண்ணலாம். இப்போ ப்ளீடுக்கு என்ன பண்ணலாம்? வெளியில் ரத்தம் கசிஞ்சதுக்கு என்ன? ரத்தம் கசிஞ்சிடுச்சு அப்படின்னா சில இடங்களில் மூளையில் வந்து அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஆப்ரேட் பண்ணி அந்த ரத்த கசிவை எடுத்து விடலாம். சில இடங்களில் சில சுச்சுவேஷனில் தான் அது பண்ண முடியும். எல்லாருக்கும் அது பண்ண முடியாது. மூளைக்குள்ளே இருக்கிற ரத்தத்தை அப்படி ஈஸியாக எடுத்துட முடியாது. அவ்வளோ சாதாரண விஷயம். அது ஒரு பந்து மாதிரி போனோம், அப்படி தூக்கணும், கட்டி மாதிரி வந்துடாது அது. ஸோ சில இடங்களில் இருக்கிற மூளையில் சில இடங்களில் பாதிப்பு இருக்கும்போது அதை ஆப்ரேட் பண்ணலாம். அது அந்த ஸ்கேனை பொறுத்து, பேஷண்ட்டை பொறுத்து அந்த மருத்துவர் முடிவு பண்ணுவார் எதை எடுக்கலாம், எதை எடுக்க முடியும்னு. ஸோ இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அது தவிர அவங்களுக்கு வந்து முதல்ல நம்ம பார்த்துக்க வேண்டியது, ஒரு இரத்த கசிவு ஏற்பட்டால் அந்த இரத்த கசிவு வந்து பெருசாக வாய்ப்பு உண்டு. முதல் 3 மணி நேரம் 3 நாட்களில் எஸ்பெஷலி அது திடீர்னு பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த பீரியடில் அவங்க அப்சர்வேஷனில் இருக்கிறதும், அந்த பீரியடில் அது பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறதும், மூளையில் வீக்கம் வராமல் இருக்க வைத்தியம் பண்ணுறதும், பிபியை கண்ட்ரோலில் வைக்கிறதும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த நேரமே. ஸோ இப்போ எல்லோரும் கேட்குறது இந்த மாதிரி, எஸ் அஃப்கோர்ஸ் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ சக்ஸஸ் ரேட்ஸ் வந்து நல்லா இருக்குமா? இதோட எவ்ரிபடி கொடுத்து எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்குமா? ஓகே, அதாவது வைத்தியத்தில் எதுவுமே 100% கிடையாது. நமக்கு காய்ச்சல் வருது, காய்ச்சல் வந்தால் பேராசிட்டமால் சாப்பிட்றோம். எனக்கு பேராசிட்டமால் சாப்பிட்டா காய்ச்சல் இறங்கிடுமானா எல்லாருக்கும் இறங்காது. ஆனால் விஞ்ஞானம் என்ன பண்ணும், எப்போவுமே ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட் அதை பற்றி தான் பேசும். இதுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு வர என்ன, உங்களுக்கு அதனால் வரக்கூடிய லாபங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் த ரிஸ்க் ஆர் லெஸ்ஸர், தி பெனிஃபிட்ஸ் ஆர் மோர் லைக்லின்னும் போது தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டு வரவே செய்யும். வாட் வி ஷுட் ரிமெம்பர் ஆல்சோ இஸ் தட் வாட் இஸ் த ஸ்கேல் பை விச் இட் இஸ் மெஷர்ட். எப்படி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வைக்கிறோம்னா, த ஸ்கேல் இஸ், ஒரு ஸ்ட்ரோக் ஏற்பட்டவர் வந்து 3 மாதம் கழிச்சு அவர் தனியாக இருப்பாரா, அவர் நடப்பாரா, அவர் வேலைக்கு போவாரா அப்படிங்கிறது முக்கியம். அந்த நிமிஷமே இம்ப்ரூவ் ஆகிறதுன்னு முக்கியம். அதுக்கப்புறம் அவர் எப்படி இருப்பார் 3 மாதத்துலன்றதை இந்த வைத்தியங்கள்லாம் தீர்மானிக்கும். ஸோ அப்படி எடுத்தோம்னா டெஃபினெட்லி இட் இஸ் அ ட்ரீட்மெண்ட் தட் இஸ் சேஞ்ச்
I would use the word revolutionized the whole treatment of stroke. So the clot busting, removal of all those things. I put this stroke treatment on the expressway. No, there's no holding it back. Now we have something to treat. 40 வருஷம் முன்னாடி ஒன்றும் கிடையாது, 30 வருஷம் முன்னாடி ஒன்றும் கிடையாது. ஸோ நான் வாழ்க்கையில் எங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன் எல்லாம் மாறுறத. ஸோ it's a very very tremendous thing that's happening. I think it's very important to do that. ஸோ as you said, ஆனால் வந்து less than 10% தான் இந்தியாவில் வந்து டைமுக்கு வராங்க. in that 4.5 hours or 6 hours. Now we are more lenient. 6 hours வரைக்கும் அலோவ் பண்ணுறோம். பட் இப்படி வராங்கன்னாலுமே அது நம்ம ஊரில் அஃப்கோர்ஸ் வெளியூரில் இருக்காங்க, சின்ன கிராமத்தில் இருக்காங்க, ஆக்சஸ் இல்லை. ஸோ தே டேக் லாங்கர் டைம் டு கெப்டன். நிறைய பேர் வந்து தனியாக இருக்காங்க, கண்டுபிடிக்கல, ஸ்ட்ரோக் வந்ததே தெரியாமல் இருந்தாங்க, 2 நாள் கழிச்சு போய் பார்த்தாங்க. ஸோ வாட் கேன் வி ஆஃபர் ஃபார் பீப்புள் லைக் தட்? இல்லை, நம்ம இப்போ பேசினது தான், ரெகக்னைஸ் த ஸ்ட்ரோக், கோ டு த நியரஸ்ட் பிளேஸ். I think we should find ways where this thrombolysis, இப்போ இது ஒரு சிடி ஸ்கேன் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் சிடி ஸ்கேன், ஈவன் எம்ஆர்ஐ கூட இருக்குது. ஸோ சிடி ஸ்கேன் இஸ் வெரி மச் ரீச்சபிள். தட் வி ஷுட் தேங்க் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் தேட். ஸோ உடனே போகலாம், ஒரு ஸ்கேனை பண்ணலாம். அந்த ஸ்கேனை வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தா இந்த பேஷண்ட்டுக்கு அந்த மருந்து கொடுக்கலாமா வேணாமா, அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் தானே, அது கொடுக்கலாமா இல்லையா, அவருடைய ஸ்கேன் என்ன சொல்லுது, அவர் பிபி என்ன, அவர் சுகர் என்ன, அது முக்கியமாக பிபி என்ன பார்த்தாலே போதும், சுகரை பற்றி கூட அவ்வளோ கொல்லப்பட வேண்டியது. ஸோ இது தெரிஞ்சால் உடனடியாக இன்ஜெக்ஷனை போட்டாலே முதல் கட்டம் ஓவர், அந்த ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருது. இது டெஃபினட்டாக பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சால் அடுத்தது இந்த பேஷண்ட்டுக்கு த்ராம்பெக்டமி பண்ணணும், பெரிய ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னா அப்போ பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணலாம். பட் இது முதல் கட்டமாவது அட்லீஸ்ட் எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயம். அன்ஃபார்ச்சுனேட், இதையும் மீறி சம் பீப்புள் மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த டைம் விண்டோவை மிஸ் பண்ணிடுறாங்க. டைம் விண்டோன்னு சொல்லுவாங்க, 4.5 hours 6 hours டைம். ஸோ அது லேட்டர் அதுக்கப்புறமும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக்குனால் டெஃபினட்டாக அந்த ஒரு டெஃபிசிட் இருக்கும், ஒரு வீக்னஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும் ட்ரீட்மெண்ட்? ரைட். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரோக் ஏற்பட்டுருச்சு, தெரியல, நான் கவனிக்கல, எனக்கு தெரியாது, ஸ்ட்ரோக்கை பற்றி எதுவுமே தெரியாது, ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. சரி, வந்துட்டீங்க, என்ன பண்ணலாம், அடுத்த கட்டம் முதல்ல அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் முதல்ல பார்த்துக்கணும். இது ஒரு பக்கம். இப்போ மூளையில் வீக்கம் ஏற்படும், பாதிப்புகள் ஏற்படும், கால் அசையாமல் இருந்தால் காலில் ரத்தம் உறைஞ்சி போகும், இந்த மாதிரி முழுங்குறதுல கஷ்டம் இருக்கும், சில பேர் நிமோனியா வந்துடும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வைத்தியம் பண்ணணும், ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குள்ள பண்ணணும். அடுத்த ஸ்டேஜ் வந்து ரீஹாபிலிட்டேஷன். இப்போ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, எனக்கு ஒரு கை சரியாக வரல, இது ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. இந்த ஃபிசியோதெரப்பிங்கிறதும் இந்த ரீஹாபிலிட்டேஷன்ன்றது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இன்டென்சிவாக செஞ்சால் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒருத்தர் ரிக்கவர் இத்தனை நாளில் ஆவார்னோ, ஒரு எலும்பு சேர்ற மாதிரி இது 12 வாரத்தில் சரியாகும்னு கணக்கே கிடையாது. எப்படி ரெக்கவர் ஆவாங்க, எவ்வளோ நாளில் ரெக்கவர் ஆவாங்கன்றது அன்னைக்கு இந்த ஸ்ட்ரோக் ஏற்படும் போது அந்த மூளை எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது அந்த மூளைக்குன்றது தான் டிசைட் பண்ணணும். அதனால் அப்போ எத்தனை செல்கள் போயிடுச்சு, எத்தனை செல்கள் திரும்ப ஸ்டிமுலேட் ஆகி ரெக்கவர் ஆகுது, இதை தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மூளையை பொறுத்த வரைக்கும் ஃபிசியோதெரப்பின்றது ஒரு ஸ்டிமுலஸ் மூளைக்கு. நம்ம இந்த ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸை இதை விடாமல் செஞ்சால், இப்போ பேச்சு பாதிப்பு ஏற்பட்டால் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறது, இல்லை இந்த உடல் பயிற்சி செய்கிறது, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம செய்ய டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யாருமே அவ்வளோதான் விதியம் இல்லைன்னு முடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து முடங்கி விடாதீர்கள், நல்ல வைத்தியம் உண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வசனத்தான் ஞாபகம் வச்சுக்கணும். இது இந்த ரீஹாபிலிட்டேஷன் சொன்னீங்க, அந்த ரீஹாபிலிட்டேஷன் அசெசரி எல்லாருக்கும் ஒரு டைமில் போகும், எவ்வளோ டேமேஜ் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க ஏஜ் என்ன, அதுவும் டெசர்ட் ஃபேக்டர். கண்டிப்பாக ஒருத்தர் தான் ரொம்ப இப்போ நல்லா ஒரு ஃபிட்டாக இருக்கிற பர்சன்னு ஆப்வியஸ்லி வில் ரெக்கவர் பெட்டர். ஏற்கனவே ரொம்ப பாதிப்புகள், ஏற்கனவே எலும்பு வீக் ஆயிடுச்சு, ஏற்கனவே ஒரு எக்ஸசைஸும் பண்ணலை, நான் ஆஸ்டியோபொராட்டிக்காக இருக்கேன், இல்லை எனக்கு ஏற்கனவே மூளையில் எனக்கு பாதிப்பு இருந்தது, ஏற்கனவே எனக்கு மறதி நோய் இருந்தது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற ஆட்களுக்கு ரெக்கவரி would definitely be affected. Physical activity, that is why that if you prepare yourself better, you prevent stroke. And if in the unfortunate incident that you have a stroke,
you have better chances of recovering from it, getting back to normal. So it's very important to be very active in keeping yourself fit. That should be the primary message that should reach people. ஸோ வி டூ ஆல் திஸ் ரீஹேப், பட் நிறைய பேர் கேட்குறது, ஓகே ஃபைன், ஸ்ட்ரோக் வந்துருச்சு, வில் ஐ கெட் அ ஸ்ட்ரோக் அகெயின்? ரைட். இப்போது நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பேசணும். நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொன்னோம். வயசு கண்டிப்பாக குறைய போகிறதில்ல, இனம் மாற போகிறதில்ல. ஆமாம், இனம் மாற போகிறதில்ல. இப்போது மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், சுகரை கண்ட்ரோலில் வைக்கணும், பிபியை கண்ட்ரோலில் வைக்கணும், தீய பழக்க வழக்கங்களை விடணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும், இதெல்லாம் செஞ்சு அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். பட் பேசிக்காக இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா நமக்கு? ஸோ திரும்ப வர கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. எது முதல் ஸ்ட்ரோக் ஏற்படுத்துச்சோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அடுத்த ஸ்ட்ரோக் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ், நம்ம அந்த வியாதியை பொறுத்து, என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்குன்றதை பொறுத்து நம்ம அதுக்கு மருந்துகள் வாழ்க்கைக்கு உட்கொள்ளணும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருந்தால் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது ஒரு மேஜர் திங். ஐ திங்க் வி டிடன்ட் டாக் அபவுட் கொலஸ்ட்ரால், பட் ஒபேசிட்டின்னு சொல்லும்போது வி ஆல்சோ கன்சிடர் தி மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஸோ கொலஸ்ட்ராலில் கண்ட்ரோல் பண்ணுற மருந்தோ, இல்லை இந்த மாதிரி ரத்தம் வரையாமல் இருக்கிறதுக்கு கொடுக்குற மருந்தோ, இந்த பிளட் தின்னர்ஸ்னு சொல்கிற ஆன்டிபிளேட்லெட்ஸோ, இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு எப்போ தேவை, எவ்வளோ தேவைன்றதை மருத்துவர் கண்டிப்பாக ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி அவங்க வாழ்க்கைக்கும் எடுக்க வேண்டியது. அது அகெயின் மெனி பீப்புள் அந்த காம்ப்ளசன்சி வேறு வந்துடும். கொஞ்ச நாள் மாத்திரை போட்டோம், சரி இதுக்கப்புறம் ரிஸ்க்கு கம்மியாகும், நிறுத்தலாமா அப்படிங்கிற கொஷின் நிறைய. மனித இயல்பு தானே. கொஞ்ச நாள் ஆனவொன்னு மறந்து போய்டும் நம்ம காட்ட கஷ்டம்லாம். திரும்ப அதே தப்பு செய்வோம், திரும்ப பாதிப்பு ஏற்படும். அதுதான் வரக்கூடாது. when you have a stroke, when you have a serious illness like that, you should remember this as a life lesson and make sure that you don't get it. நான் சொல்ல, நல்லா ஆனதுக்கப்புறம் திரும்பி வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம தான் நல்லா ஐட்டமே டாக்டரை பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. நல்லா இருக்கும்போது டாக்டரை பார்க்குறது தான் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வழி. டாக்டர் மாத்திரம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆஸ்பத்திரியில் திரும்ப அட்மிட் ஆகாமலோ நம்மளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாமலோ இருக்கணும்னா, நல்லா இருக்கும்போது அதை மெயின்டைன் பண்ணுறதும் கரெக்டாக டாக்டரை பார்க்குறதும் ரொம்ப முக்கியம். ஸோ இன் திஸ் எபிசோட் வி டாக்ட் அ லாட் அபவுட் ஸ்ட்ரோக்னா என்ன, ஏன் வருது, என்ன நடக்கும், எப்போ ஸ்ட்ரோக் சஸ்பெக்ட் பண்ணணும், ஹவு டு யூ மேனேஜ், என்ன பண்ணணும், இமீடியட்டாக என்ன பண்ணணும், ஆர் வாட் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பேசணும். ஸோ as we finish this episode, நீங்கள் anything you want to say as a parting message? The most important things, I must thank you for all those interesting questions and it's been a pleasure talking about this. ஆனால் என்ன முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கலாம், இவ்வளோ நேரம் பேசலாமே, என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டேக் ஹோம் மெசேஜ் அப்படி சொல்கிறோமே, என்ன மூளையில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சில விஷயங்கள் தான். ஆக்டிவாக இருந்தால், நல்லா ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பை கண்டிப்பாக குறைக்க முடியும். வந்தாலும் ரெக்கவர் ஆகிற வாய்ப்பை கண்டிப்பாக அதிகரிக்க முடியும். நம்பர் 1. நம்பர் 2, ஸ்ட்ரோக் வந்தால் அதை ரெகக்னைஸ் பண்ண தெரியணும் எல்லாரும். உடனே அதை ஆஸ்பத்திரிக்கு போகணுன்றது, இதை தான் நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறோங்கிறது, உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். உடனே நம்ம டாக்டரை கூப்பிட வேண்டாம், உடனடியாக ஒரு ஆஸ்பத்திரி ஸ்கேனோடு இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வேலை நடக்கும். இதை ஞாபகம் வச்சுக்குவோம். 3வது, எந்த நிலையிலையும் வைத்தியம் இருக்குது. அது எந்த நிலையிலையும் முடங்கி விடாதீர்கள், நல்ல வைத்தியம் உண்டு. இதை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.